மதுரையில் த ரைஸ் அமைப்பு சார்பில் சங்கம் 5 உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு கோலாகலமாக துவங்கியது. இம்மாநாட்டினை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் ராசா துவக்கி வைத்தார். உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் 2016ஆம் ஆண்டு த ரைஸ் துவங்கப்பட்டு மதுரையில் முதல் மாநாடு நடைபெற்றது. அதன் பிறகு பல்வேறு நாடுகளில் த ரைஸ் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு தற்போது 16வது மாநாடாக மீண்டும் மதுரையில் சர்வதேச மாநாடு நடத்தப்படுகிறது. விழாவில் இடைச்சங்கம் என்று அறியப்படும் 2ஆம் சங்கத்தை நிறைவு செய்து மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்த மாமன்னர் திருமாறன் அவர்களின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. அதே மேடையில் மதுரையில் 4ஆம் சங்கம் 1901ஆம் ஆண்டு நிறுவிய பாண்டித்துரை தேவர் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் நிகழ்வின் ஒரு பகுதியாக அனைத்துலக தமிழூர் என்ற கனவு திட்டம் வெளியிடப்பட்டது. இதில் தமிழர் பண்பாடு, மொழி, மருத்துவம், சுற்றுலா மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் ஆகியவை உலகளவில் முன்னெடுக்கப்பட உள்ளன. 55 நாடுகளில் இருந்து 2000 தமிழ் தொழில் அதிபர்கள் பங்கேற்றனர். 2000 கோடி முதலீடுக்கான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. இந்த மதுரை சங்கமம் உலக தமிழ் மாநாட்டில் மதுரை வேலம்மாள் ஐடா ஹாலில் த ரைஸ் உலகளாவிய தமிழ் தொழில் அமைப்பின் 16வது மாநாடு ஜனவரி 8 முதல் 11 வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இந்தோனேசியா, துபாய், கத்தார், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 55க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டின் மூலம் சுமார் 2000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் அறிவுசார் மறுமலர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக அடுத்த 70 ஆண்டுகளை, அதாவது 2026 முதல் 2096 வரை சங்கமம் 5 யுகமாக அறிவித்து இந்த மாநாடு முன்னெடுக்கப்படுகிறது. த ரைஸ் அமைப்பில் உலக தமிழ் தொழில் தகவல் 16வது மாநாட்டில் தொழில்நுட்பம், சரக்கு போக்குவரத்து, மருத்துவம், கல்வி மற்றும் ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற துறைகளில் தனித்தனி கருத்தரங்கம் மற்றும் சிறு மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. செய்தியாளர்களிடம் பேசிய உலக தமிழ் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் அமைப்பாளர் ஜகத் கஸ்பர், வணக்கம். 16வது உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு எங்களினுடைய த ரைஸ் எழும் அமைப்பு மாமதுரையில் நடத்துகிறது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குதான் முதல் மாநாடு நடந்தது. 16வது மாநாடு இளமை குறையாமல் இங்கு மீண்டும் வந்திருக்கிறது. அடிப்படையில் இந்த அமைப்பினுடைய நோக்கமே உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள். தொழில் வணிகத்தில் இவர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும். அதனூடாக தமிழகத்தில் ஒரு பெரிய தொழில் வணிக மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். உள்ளூர் பொருட்களுக்கு உலக சந்தையில் இடம் வாங்கி கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பினால் பல துறைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ டெக்ஸ்டைல், திருப்பூர், இது காலனி, தோல் தொடர்பான துறைகள், இப்படி பல பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கிறவங்களுக்கு நம்மால சின்ன அளவுக்காக நம்ம உதவி பண்ண முடியுமா? அதை இது சிறப்பாக சேரும். இன்றைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க மேடையில் சுவிட்சர்லாந்திலிருந்து மட்டுமே ஒரு 60-70 பேர் வந்திருக்காங்க. ஜெர்மனிலிருந்து குறைவாக தான் வந்திருக்காங்க. பட் 40 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் தொழில் வணிகத்துக்காக ஒண்ணு கூடுறாங்கிறது இதான் முதல் முறை. உலகத்தமிழ் தமிழ் மாநாடுக்காக நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. தொழில் வணிகத்துக்காக இவ்வளவு சேர்ந்ததில்லை. இன்னொன்னு அந்த அடிநிலை மக்களையும் உள்வாங்கி மிகப்பெரிய வெற்றியாளர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. பார்த்தீங்கன்னா 10,000-20,000 கோடி தொழில் பண்றவங்களும் இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஆசையோட வரவங்களும் இருக்காங்க. எல்லாரும் மதிக்கப்படுறாங்க. ஒரு தமிழ் பற்றோட நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும், வழிநடத்தணுங்கிற ஒரு விருப்பத்தோட வரதை நாங்கள் பார்க்க முடியுது. பண்பாட்டையும் கலையும் கூட இணைக்கிறோம். இன்னைக்கு காலைல ஜல்லிக்கட்டோட தான் தொடங்கணும். ஏன்னா மதுரையை ஒரு குளோபல் இந்த டூரிசம் ஹப்பா மாத்துறதுக்கு நமக்கு திருக்கோயில்கள் ஒரு பெரிய உதவியா இருக்குது. அது அன்னை மீனாட்சியாக இருக்கலாம், இப்படி பல. ஆனால் அதே போலவே
இந்த ஜல்லிக்கட்டும் வந்து ஒரு ஸ்பானிஷ் புல் ஃபைட் மாதிரி பெரிய குளோபல் டூரிசமா மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த உற்சாகத்தை பார்த்து எல்லாமே வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பா பண்ணலாமே, எல்லா தமிழர்களையும் ஒரு 10,000 பேராவது தமிழர்கள் வர மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வர மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப டூரிசம் வரப்போ அதோட சேர்ந்து நாட்டுப்புற கலைகள், அப்புறம் கீழடியை நம்ம பண்ணலாம், இப்படி பல விஷயங்கள் பண்றப்போ ஒரு கல்ச்சர் டூரிசத்துக்கான பெரிய ஹப்பாவும் மதுரை மாற முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த நாள் எல்லாம் பிச் ஃபெஸ்ட் நடக்க போகுது. யாருக்கா தொழில் பண்ணணும், அதுல நீங்க உங்க தொழிலுக்கு நிதி உதவி வேணும்னா நீங்க ஒரு 50-100 முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க பிச் பண்ணலாம், அது நடக்கும். இன்னும் இது போன்ற ஐடி, இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி பேசுறாரு கேட்டுக்கிட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல எப்படி தமிழர்கள் முதலிடத்தில் இருக்கிறது, அற்புதமான பல விஷயங்கள் அடுத்த 2 நாட்கள் இருக்கும், அதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஊடகங்கள் நல்ல ஆதரவு தந்திருக்கின்றன, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. தொழில் வணிகத்துல வந்து இப்ப நம்ம தமிழ் இதுன்றதுனால வந்து இது வந்து எந்த மாதிரி இது கொண்டு போறோம், நம்மளோட தமிழர்களோட வணிகங்கள் எந்த அளவுக்கு வந்து கொண்டு போறோம், உலகளாவிய அளவுக்குன்னா எந்த மாதிரி போகுது? இப்போ நீங்க இப்போ ஒமான் நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், நீங்க இப்போ அமெரிக்காவே வரி விதிப்பு வச்சிருக்கு, நமக்கு பெரிய கஷ்டம் அது. ஆனா இங்க இருந்து திருப்பூர்ல வந்து 80% ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒமான்ல ஒரு சின்ன யூனிட் போட்டு அங்க வந்து நீங்க மிச்சமுள்ள 20% பண்ணீங்கன்னா அது மேட் இன் ஒமான் ஆயிடும். அப்படி ஆகுறப்போ அமெரிக்காவுக்கு 0 டாக்ஸ், ஒமான் மேட் இன் ஒமான் விழுந்துருச்சுன்னா 0 டாக்ஸ்ல நீங்க எல்லா அரபு வளைகுடா நாடுகளுக்கும் போகலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், இன்னும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்க போகலாம். இதுக்கு வழிகாட்டுதல், நீங்க அங்க போய் ஒரு சட்ட ரீதியான வேலைகளை செய்யணும்னா மினிமம் 15-20 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனால் நமது அமைப்பு அது உதவி செய்வதால் அது ஒரு 2 லட்சத்துல என்ன ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸோ அதுல நம்ம முடிச்சு கொடுக்குற மாதிரி அலுவலகங்கள் வச்சிருக்கிறோம். நமக்கு துபாயில் அலுவலகம் இருக்கு, மஸ்கட்ல அலுவலகம் இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர், கோலாலம்பூர்ல அலுவலகம் இருக்கு, ஜூரிச்ல சுவிட்சர்லாந்துல அலுவலகம் இருக்கு. இங்க எல்லாம் தமிழர்கள் தைரியமா போகலாம், நமக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா. எப்படி ஒரு நாட்டுக்கு தூதரகம் இருந்தால் அந்த தூதரகம் அந்த நாட்டினுடைய மக்களை வழிநடத்துமோ அதே போல தமிழர்களுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த இந்த அமைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி ஒழுங்குகளை வைத்திருக்கு. இது ஒரு சின்ன விஷயமா நான் பண்ணது. மனிதாபிமான விஷயங்களும் நிறைய. இப்போ ஜூன் 9ஆம் தேதி கென்யால ஒரு பெரிய விபத்து நடக்குது. யாராலையும் போக முடியாத காட்டுப்பகுதி. ஆனா அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல 2 மணி நேர பயண தூரத்திலே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு தமிழர் 25,000 ஏக்கர் பூந்தோட்டம் வச்சிருக்கிறார். அவர் பெரிய ஒரு ஆளுமை, முகமது ஈயாங்கிற ஒரு ஆளுமை, அவர் நம்ம அமைப்பில் இருக்கார். இந்த மெசேஜ் போட்டதுமே உடனே அவருடைய நிர்வாகம் முழுசு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து 5 பேர் முன்னாடி செத்து போனாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட சாகலைங்கிறத அவர் உறுதி பண்ணி எல்லாரையும் விமானம் ஏற்றி அனுப்பி வச்சார். ஸோ இது ஒரு நட்பு கூட்டமாகவும் ஒரு தமிழ் நட்பு, தமிழ் அன்பு இதை வளர்க்குற ஒரு அமைப்பாகவும் இருக்கு. இல்லைன்னா 6 வருஷம் 7 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கலாம் முடியாது. உலகம் முழுசும் உங்களுக்கு பெரிய நிறுவனங்களுடைய உதவி இல்லாமலோ அரசனுடைய உதவி இல்லாமலோ நம்ம இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு அன்பு நட்பு கூட்டமாக இது வளர்ந்திருப்பது முக்கிய காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்துங்க, இப்ப தனிப்பட்ட முறையில எனக்கு அரசியல் உண்டு, அரசியல் கருத்துக்கள் உண்டு. ஆனா இந்த அமைப்புக்குள்ள வந்து எந்த அரசியலை நான் கொண்டு வர்றது இல்லைங்க. எந்த மதம் எந்த ஜாதி இங்க கேட்கறதே இல்லை. எல்லாரும் வரலாம், நீ தமிழால இணைஞ்சு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு தான் கொடுக்குறோம். எல்லாமே தன்னார்வலர் அமைப்பு தான். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க ஒரு 60 பேர் அமெரிக்கால வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஜெயண்ட்ஸுங்க வந்து ஒருத்தருக்கு கூட நாங்க டிக்கெட் எடுத்து கொடுக்கலீங்க, ஒருத்தருக்கு கூட நாங்க ஹோட்டல் புக் பண்ணி கொடுக்கல. நாளைக்கு மைக்ரோசாப்டினுடைய ஏஐ செயற்கை அறிவு இயக்குனர் செசில் சுந்தர் வரார், ஈரோட்டுக்காரர் அவரு. ஆனா ஒரிஜினலி ஃப்ரம் மதுரை. அவரு கூட வந்து இப்ப அவருக்கு ரூம் புக் பண்ணியா இல்ல, நான் இது நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. தன்னார்வத்தோடு எல்லோருமே வராங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. உலக பரப்பில் நம்ம வளரணும்னா தொழில் வணிகம் மட்டும் இல்லை, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம், இது போன்ற துறைகளிலும் வேரோடணும்னு நிபுணர்கள்லாம் அவங்களா வந்து சேர்றாங்க. சமூக நீதி நோக்கோடையும் வராங்க. இது வந்து வெறும் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிற ஒரு உணர்வோடு வர்றதுனால இது ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு நான் நினைப்பேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.